தைப்பொங்கல் ஸ்பெஷல் காம்போவை நம்ம nativespecial.comல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். nativespecial.com. பிக் பாஸ்ல இருந்து வெளியில வரும்போது இது மட்டும்தான் எனக்கு வந்து நிரந்தரமா வேணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அது ஆசைப்பட்ட மாதிரி அது இருக்கு. ஒரு மாதிரி அனாதையா ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, லிட்ரலி அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஒரு விஷயத்துலயும் அவ பண்ற ஒரு விஷயமும் நான் ரசிக்க, அவ என்னை வந்து அவ ரொம்ப வேற மாதிரி ஒரு பார்த்தா, நான் கம்ஃபர்ட் பண்றேன் அவளை, ரொம்ப கம்ஃபர்ட் அண்ட் கேர் கொடுக்கறதுனால அவளுக்கு லிட்ரலி அது she felt பிக் பாஸ் அதுவுமே வந்து யாராவது தப்பா நினைச்சிடக்கூடாதுங்கிறதுமே மைண்ட்ல இருக்கும். இதுவுமே தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் உடஞ்சிருவோம். பட் அது வந்து உள்ள இருந்து வந்த ஒரு உண்மை வந்து வெளியில தெரிஞ்சது எனக்கு. பண்ணாலும் it used to follow. கேமரா என்ன ஃபாலோ பண்ணுதோ இல்லையோ, that's what I meant actually, because அது அப்படிதான் இருந்தது. ஸோ அந்த பர்சனே இப்போ இல்லைங்கும் போது அது ஒரு மாதிரி இருக்கும்ல, அது ஸோ மென்ஷன் பண்ணி அதை பேசிட்டு இருந்தேன். பாரு, சினிமாவோட நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 எபிசோட் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. இட்ஸ் கமிங் டு எண்ட். வந்து யார் வின்னர் ஆக போறாங்கிற ஒரு சர்ப்ரைசிங் எலமெண்ட் இருக்கிற டைம்ல நமக்கு எல்லாம் பிடித்த இவங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனை இப்படி தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கிச்சன் ராஜமாதா அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கிச்சன் ராஜமாதாங்கிறத விட இன்னொரு வார்த்தை என்னன்னா, ஃபுட் இஸ் அன் இமோஷன் அப்படின்றது தெரியும். ஸோ உள்ள இருந்த எல்லாரும் ரொம்ப இமோஷ்னலாக எவிக் பண்ண ஒரு பர்சனை பார்க்குறப்போ ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஒரு இமோஷனல் கனெக்ட் இருந்தது. அந்த அழுகைக்கு பின்னாடி இருக்க காரணம் உணவை சிறப்பாக வழங்கிய ரச்சிதார்களுக்கு வணக்கம். தேங்க்யூ செல்வா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்ட்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் தான் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு மக்களை பார்த்துருக்குறீங்க, அங்கே இருக்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டீங்க. அண்ட் ஃபஸ்ட்டு விஷயமா நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, இத்தனை பேருக்கு உணவு அளிக்கிறது, சமைச்சு போடுறது, ப்ளஸ் டாஸ்க் பண்ணுறது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு ரச்சிதா முன்னாடி இருந்த முகம் எல்லாருக்கும் வேறையாக இருந்தது. ஆனால் இங்கே உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே ரச்சிதாங்கிற ஒரு ஜீவனே கிடையாது, இது வேற ஒரு ஜீவன் அப்படிங்கிறத பிரதிபலிச்சிருந்தீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். ஐயோ, தேங்க்யூ தேங்க்யூ. கமிங் டு யூ, இமோஷனலி வீக்கன் பர்சனா ரச்சிதா? எமோஷனல்ல ஏன் நம்ம வீக்குன்னு கன்சிடர் பண்ணணும்? எமோஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்ட்ராங். உங்ககிட்ட ஒரு எமோஷன் இருக்குன்னா அது ஸ்ட்ராங்கா தானே நம்ம எடுத்துக்கணும். வீக் எல்லாம் கிடையவே கிடையாது. அந்த எமோஷன்ல நான் ஸ்ட்ராங். 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரச்சிதா நான் இல்லை, இப்போ நான் வேற ரச்சிதாங்கிறத ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஒரு வார்த்தை. அப்ப இருந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்னவா இருந்துச்சு? இப்ப வயசு தானே செல்வா எல்லாமே. அந்த ஏஜ்ல நமக்கு என்ன தோணும்னா, நம்ம தான் சுப்பீரியர்ஸ், நம்ம தான் எல்லாமே, we are the queen of the world or something, அந்த மாதிரி ஒரு மெத்தப்புல இருப்போம். அது உண்மைதான். சரி, அந்த ஏஜ்ல வந்து அப்படிதான் தோணும். தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ அது போக போக நமக்கு நம்ம பார்க்குற மக்கள், அதுக்கு நம்ம பழகுற மக்கள், அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய கேரக்டர்ஸ், நம்ம பண்ணக்கூடிய ஒரு வேலைகள், அங்கே கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்சஸ் தான் நமக்கு மாற்றுமே. எனக்கு அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து மாற்றினதுக்கு அப்புறம் தான் மேபி ஐ ஹவ் பீன் எவால்வ்ட். ஸோ அதனால தான் அந்த ரச்சிதா இது இல்லைன்னு நான் சொல்றதுக்கான ரீசனே வந்து ஐ எம் மெச்சூர்ட் இனஃப் அண்ட் அந்த ஒரு எலிகன்ஸ் அண்ட் டிக்னிட்டி வந்து எனக்குள்ள இருக்கு. இதுக்கப்புறமுமே அது கண்டினியூ ஆகும். அதுதான் நான் பிக் பாஸ்ல இருந்து வெளியில வரும்போது இது மட்டும்தான் எனக்கு வந்து நிரந்தரமா வேணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அது ஆசைப்பட்ட மாதிரி அது இருக்கு. அதுவே போதும். ஓகே. எல்லாரும் சொல்றப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க, இமோஷனலா அவ்வளோ நேரம் அழுதாங்க. நான் பார்த்த இந்த வருட எவிக்ஷன்ல யூ ஆர் த ஒன்லி ஒன் ஹூ இஸ் எவிக்டிங்கிறப்போ அவ்வளோ பேர் அழுததை அது இமோஷனலாக பார்த்த ஒன் ஆஃப் த ஆடியன்ஸ்ல நானும் ஒருத்தனா இருந்திருக்கு. இந்த இமோஷனல் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, டியர்ஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அழுகை வருது அப்படின்னா அந்த அழுகைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அன்பு, பாசம், அரவணைப்பு எல்லாமே இருக்கும் இல்லையா? எல்லாரும் அழுதாங்க. சிவினோட அப்படி ஒரு பாண்டிங், அதை விவரிக்க முடியாத ஒரு பாண்டிங்காக தான் பார்க்க முடிஞ்சு. அந்த புரிதல் எங்கிருந்து ஆரம்பிச்சது, இப்போ அது எப்படி இருக்கு? இது வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்கு? வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவளை ரொம்பவே மிஸ் பண்றேன். என்னமோ நைட்டு எப்பவுமே அவளை கட்டிப்பிடிச்சு தூங்குறதோ இல்லை ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு தூங்குறதோ இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த எவிக்ட் ஆயிட்டு வந்த அன்னைக்கவே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஏன்னா நான் வந்து குவாரண்டைன்ல வச்சிருந்தேன், யாருமே இல்லை, ஃபோனுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா குவாரண்டைன்ல நமக்கு ஃபோன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஏதோ ஒரு மாதிரி அனாதையா ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, லிட்ரலி அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சரி, ஓகே, இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது, ஒன் டே தானே அப்படியே புஷ் பண்ணி என் பிளாபி டாலை கட்டி பிடிச்சி தூங்கிட்டேன். ஆக்சுவலி பிளாபி டாலை கூட்டிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அதை கட்டி பிடிச்சி தூங்கியாச்சு. அடுத்த நாள் தான் நம்ம டீம்ல இருந்து எல்லாருமே வந்து பேச ஆரம்பிக்கும் போது தான் நான் நார்மலுக்கே ஆகுறேன். ஓகே, எல்லாரும் இருக்காங்க, எனக்கு கூட பேசுறாங்க அப்படின்னு. எப்போ என் ஃபோன் என் கைக்கு வந்துச்சோ
மக்களே இருக்கும்போது என்ன அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சு. பிகாஸ் அவ்வளோ ஓவர்வெல்மிங்கா இருந்தது அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. சிவன் கூட எனக்கு எப்படி ஒரு அட்டாச்மெண்ட் ஆச்சுன்னா, அந்த செகண்ட் வீக் வரைக்குமே எனக்கும் அவளுக்குமே வந்து பெருசா ஒன்றும் இது இல்லை. செகண்ட் வீக்ல ஏதோ ஒரு பொம்மை டாஸ்க்லயோ எதுலயோ ஒரு கேம்ல வந்து அவ இந்த மாதிரி நீங்க என்ன பொம்மை எடுங்க, நான் உங்க பொம்மை எடுக்கிறேன் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சதுதான் அவளோட அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவ பிளான் பண்ண அந்த இது வந்து எனக்கு பிடிச்சி போச்சு. ஆமால இப்படி கூட யோசிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி தோணும் நமக்கு. பட் அது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குன்னு ஒருத்தர் இது பண்ணோம்ல, அதை அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணா. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த கேம் முடிச்சதா அந்த வாரம் தானா என்னன்னு எனக்கு ஞாபகம் வரல. அப்போவே நான் வந்து ஒரு டோர் கிட்ட உட்காந்து பேசும்போது எனக்கு என்னமோ தெரியல, சிவன் நீ வந்து ஃபினாலேக்கு வரணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அது என்ன எனக்கு தோணுச்சுன்னு தெரியல, சும்மா சொல்லி விட்டேன். இன்ஸ்டிங்க்ட் தான், சும்மா சொல்லி விட்டேன். அவ வந்து எனக்கும் இருக்கு, ஆனா என்ன இந்த வீடு உங்களுக்கு தெரியும்ல, நீங்க அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நீ வா போ சிதாச்சு சரின்ட்டு ஆமா அப்படின்னு சொல்லி இது விடணும். அதுக்கப்புறம் தான் 2 பேரும் ரொம்பவே ஒரு விஷயத்துலயும் அவ பண்ற ஒரு விஷயமும் நான் ரசிக்க, அவ என்ன வந்து அவ ரொம்ப வேற மாதிரி ஒரு பார்த்தா. நான் கம்ஃபர்ட் பண்றேன் அவளை, ரொம்ப கம்ஃபர்ட் அண்ட் கேர் கொடுக்கறதுனால அவளுக்கு லிட்ரலி அது she felt home. என்கிட்ட இருக்கும்போது she literally used to feel like home. ராஜமாதான் பேர்ல மட்டும் இல்ல, ரியலாவே மாதாவா இருந்திருக்காங்க. அப்படி ரொம்ப அது எக்ஸாஜரேட்டிங்கா இருக்கு. ஓகே, மேபி அது நான் நார்மலா அந்த மாதிரி தான் இருப்பேன். ஷூட்டிங்ல வந்து நான் சொல்லுவேன் எப்படின்னா அட்டாச் ஆயிட மாட்டேன் டக்குன்னு யாருக்கிட்டையோ. குழந்தைங்க இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தைங்க கூட ஏதாவது ஒண்ணு குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு அதுங்க கூட பேசுறதோட சரி, மத்த யாருக்கிட்டயும் அவ்வளவு பேச மாட்டேன். என்ன ஆயிடும்னா அந்த அட்டாச்மெண்ட் வந்து டிட்டாச் ஆகும்போது இருக்கிற ஃபீல் வந்து எனக்கு பிடிக்காது. அதனாலயே பாதி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பேன். பட் அவ கூட என்னால அது பண்ண முடியல. ரொம்ப கேரிங்கா இருந்துட்டேன்னா எப்போ அதை விட்டுட்டு நான் வரும்போதுதான் அந்த கேரி ஏதோ பிரிச்சு என்ன கொண்டு போறாங்களே, இந்த வீட்டு விட்டு பிரிச்சு கொண்டு போறாங்களேங்கிற ஒரு ஃபீல்ல தான் நான் அழுதுட்டேன். இல்லைன்னா நான் சத்தியமா அழுதுருக்க மாட்டேன். ஏன்னா நிறைய எபிசோட்ஸ்ல நான் அழுததே கிடையாது. லெட்டர் எழுதும் போது அழுதுருப்பேன், அப்புறம் அதை விட்டா ராஜாங்கம் டாஸ்க்ல அழுதுருப்பேன், அவ்வளவுதான். ஸோ எனக்கு அந்த விஷயத்துல நான் ஸ்ட்ராங்கா நினைச்ச ஒரு இது வெளியில வரும்போது நான் அழுதுட்டேனே அப்படின்னா இது இந்த காரணம் தான். பயங்கரமான ஒரு அட்டாச்மெண்ட். அது அந்த உணர்வு சொன்னா நிறைய பேருக்கு புரியாது. நீங்க நான் முத கேள்வி கேட்டதுக்கு இப்ப ஆன்சர் வந்துருச்சு. எமோஷனலி வீக்கன் அப்படிங்கிற ஒரு எமோஷன் நமக்கு பிடிச்ச சோல் கனெக்ட் ஆகிறப்ப டிஎஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். பாத்தீங்களா, முத கேள்வி கேட்டா 2வது கேள்விக்கு ஆன்சர் வருது. ஓகே, கிரேட். அண்ட் கமிங் டு யூ, முதல் 50 நாள் எல்லாருமே நினைச்சாங்க ரச்சிதா ஒரு மாதிரி ஆர்டிபிஷியலா நடிக்கிறாங்க, பிளான் பண்ணி ஓகே இதுக்கு இதுதான்ற மாதிரி ஒரு மாதிரி சட்டில் பிளே பண்றாங்கன்னா யோசிச்சாங்க. பட் அகெயின் ஆஃப்டர் செகண்ட் 50th போர்ஷன் இருக்குல்ல, அந்த 40 days அந்த 41 days அங்க ஒரு வேற ஒரு ரச்சிதாவை பார்க்க முடிஞ்சதோ அப்படின்னு தோணுச்சு. அது 2 செக்ரிகேட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆடியன்ஸா எங்களுக்கு அந்த ஃபீல் இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு இப்போ வரைக்கும் அந்த மாதிரி நீங்க தான் சொல்றீங்க செக்ரிகேட்னு. நீங்களே அந்த எபிசோட்ஸ் போய் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அங்கிருந்து லாஸ்ட் வரைக்குமே அந்த கிராஃப் ஆர் அந்த இது நான் இருக்கேங்கிறதுனால தான் உங்களால அது புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஆமாப்பா அதே தானே இருக்காங்க கடைசி வரைக்கும், எங்கேயுமே நான் மாறினது கிடையாது. மாற வேண்டிய அவசியமா எனக்கு தோணல செல்வா, அதுதான் உண்மை. எங்கேயுமே நான் வந்து மாறி இதை நான் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு எனக்கா தோணி இருந்ததுன்னா நான் பண்ணிருப்பேன். இல்லை அதுவும் ஏதாவது ஒரு இதை விட பெட்டரா எனக்கு ஒண்ணு கிடைச்சதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பட் எனக்கு அது தோணலை. எனக்கு என்னென்ன தோணிட்டு இருந்ததோ அந்தந்த நேரத்துக்கு நான் அதை பண்ணிக்கிட்டே தான் போனேன். அண்ட் இன்னொன்று வந்து ஐ டென்ட் வாண்டட் சம்ஒன் டு லைக் அவங்க வந்து என்கிட்ட சொல்லணும் அதுக்கப்புறம் தான் நான் பண்ணணுங்கிற மாதிரியே இல்லை. எனக்கா தோணும் போது நான் எல்லா விஷயமும் பண்ணிட்டே போனேன். அட் த சேம் டைம் ஐ ஹேட் மை பிரின்சிபல்ஸ், அதுக்குள்ளேயே தான் பண்ணிட்டு இருந்தேன். அதை தாண்டி ஐ ஷுட் நெவர் கோ பேக். அது பிக் பாஸ் வீட்லன்னு இல்லை, என்னோட ஷூட்டிங்லயும் சரி இங்கேயும் சரி அட் திஸ் பாயிண்ட் ஆல்சோ ஐ ஹாவ் மை பிரின்சிபல், ஐ வில் லிவ் அக்கார்டிங் டு தட். ஸோ அது இருந்துட்டாலே நம்ம வந்து நான் மட்டும் இல்லை பிக் பாஸ்ல நீங்களும் போல, யார் வேணாலும் பிக் பாஸ்க்குள்ள போல. கிரேட், நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப அழகானது. எனக்கான ஒரு பிரின்சிபல் வச்சுக்கிறேன், அந்த பிரின்சிபல் ரோட்டை நான் கிராஸ் பண்ண மாட்டேன், என் லிமிட் என்னன்னு தெரியும். சிம்பிள் இட் இஸ். கிரேட். அண்ட் இங்கதான் ஒருத்தர் லெட்டர் எழுதுற அந்த டாஸ்க்ல அந்த லெட்டரை பார்த்துட்டு அவங்க அழுகலாம், படிக்கிறப்ப அவங்களுக்கு ஃபீல் வரலாம், சுத்தி கேட்குற எல்லாருக்கும் அழுக வருது அப்படின்னா அது ரொம்ப ஒரு கனெக்டான ஒரு விஷயம். ரச்சிதாவை இன்னொரு முகம், ஆழமான ஒரு அன்புள்ள முகம்ங்கிறது இருக்கு இல்லையா, அதை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு தருணம் இருந்தது. அதை பேசணுன்ற இன்டென்ஷன் இருந்துச்சா, இல்ல அது எப்படி வந்தது, அந்த அந்த மொமெண்டம் எப்படி வெளியே வந்து? தப்பி தவறியும் இல்லை, எல்லா டாஸ்க் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு தான் நினைச்சோம் எல்லாருமே. நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி டாஸ்க் தான் முடிஞ்சிருச்சேன்ட்டு ரைஸ் எல்லாம் வடிச்சிட்டேன். ஆமா என்னோட ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் அதுதான் என்னோட பெரிய ஒரு ரிலீஃபா இருந்தது எனக்கு. என்னோட கிச்சன் பயங்கர ரிலீஃப். சொன்னாங்களே கிச்சன் மட்டும் அவங்க கண்ட்ரோல்லே இருக்கட்டும். ஸோ ஏன்னா அப்படி பார்த்துப்பேன் கிச்சனை. நீ
நீட்டா இருக்கணும் எனக்கு, இது பெர்ஃபெக்ட். அதுதான் கொஞ்சம் அப்படியெல்லாம் ஓசிடியும் இருக்கு அங்கங்க, அதனால எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும்னு பாத்துட்டு இருப்பேன். வாட்டர் பாட்டில் இங்க இருக்கா வர மாட்டேன். ஆமா. சோ அதனால சமைக்க போயிட்டேன். சமைக்க போனதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க, இல்ல இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு லெட்டர் வரும், யூ ஹேவ் டு இந்த வீட்ல இருந்து நீங்க ஒரு கனெக்டா இருக்கிற பர்சனுக்கு லெட்டர் போடணும் அப்படின்னு. இந்த நேரத்துல லெட்டர் கொடுக்குறாங்களே, நம்ம என்ன எழுத போறோம்? ஃபர்ஸ்ட் பிளாங்க் அவுட் தான். சரி தோணுது எழுதுவோம்னு சொல்லி பேப்பர் பேனாவும் வாங்கியாச்சு. முத 4 வரிகள் எல்லாம் எதுவுமே தோணல. எழுத ஆரம்பிக்கிற எங்கிருந்து அந்த வார்த்தைகள் வருதுன்னு தெரியல. டீப் இன்சைட் ஃபுல்லா ஒரு பக்கம் அழுறேன், ஒரு பக்கம் சமைக்கிற, ஒரு பக்கம் அழுறேன் சமைக்கிற, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது அந்த அந்த ஒரு சில நிமிஷங்கள். இப்படியும் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. இந்த கேமரா இருக்கோ இல்ல இது ஒரு ஷோவோ, அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எமோஷன். அது ஃபர்ஸ்ட் டைம் அதை கண்டுபிடிச்ச அந்த எமோஷன் நானே உணர்ந்தது. சரி ஓகே, எழுதி முடிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, போயிட்டோம். எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டோரி கேட்கும் போதுக்குமே ஒண்ணுமே தோணலை. நானும் படிக்கும்போது ஸ்டார்டிங் நார்மலாக தான் படிச்சிடலாம், ரொம்ப இது பண்ண வேணாம், அழக்கூடாது அப்படின்னு. ஆனால் எங்க இந்த ஒவ்வொரு வார்த்தையை படிக்கும்போது ஐ பர்ஸ்டட் அவுட். எனக்கே தெரியல, நான் அப்படி அழுவேன், அப்படி பர்ஸ்ட் அவுட் ஆவேன்னு. எனக்கு அதுக்கு என்ன தோணுன்னா, பிக் பாஸ் அதுவுமே யாராவது தப்பா நினைச்சிடக்கூடாதுங்கிறதுமே மைண்ட்ல இருக்கும். இதுவுமே தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் உடஞ்சிருவோம். பட் அது உள்ள இருந்து ஒரு உண்மை வெளியில தெரிஞ்சது எனக்கு. ஓகே, அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு இதை ஏன் உங்களை செக்ரிகேட் பண்ணி கேட்டேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க பார்த்த எல்லாமே ஆர்டிபிஷியல் ரச்சிதாவோ அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. ஏன்னா சீரியல்ல பார்த்த ஒரு முகம், இத்தனை வருடங்களா ஹீரோயினை பார்த்த முகம் இருந்தது. இங்க டிராஸ்டிக் சேஞ்ச். அந்த சொன்ன மாதிரி ஆழ் மனதுல ஆழமான ஒரு அன்பு வெளிப்படுறப்போ அவங்களோட குணாதிசயம் என்னங்கிறது, அந்த குணாதிசயம் எல்லாரையும் இம்பாக்ட் பண்ண ஒரு விஷயம் தான். ரொம்ப இமோஷனல் டச்சா இருந்தது. அது அன்னைக்கும் அழுதாங்க, வெளியே போறப்போ அதே இது இருந்தது. அண்ட் தகுதியை பத்தி ஒரு விஷயம் பேசியிருந்தீங்க. இன்னைக்கு இத்தனை வருடங்கள் 16 வருடம் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் நீங்க இந்த இண்டஸ்ட்ரியில இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கான ஒரு தகுதியா அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் ஒர்க்ல கேட்பாங்கல்ல. அப்ப சொல்லப்போ விக்ரம் இல்ல இவங்க இந்த இடத்துக்கு இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் டாஸ்க் வரும். அப்ப விக்ரமனை பார்த்து நீங்க வெளியே வரப்பையும் சொல்லுவீங்க, நீங்க இது புரிஞ்சுக்கிட்டீங்கிறது எனக்கு சந்தோஷம். நான் அசீமை பார்த்து தான், அசீமை பார்த்து நான் விக்ரம பார்த்து சொன்னது. ஏன்னா அவர் 50வது 55 நாள் தாண்டினதுக்கு அப்புறமே அவர் ஒரு புரிதல் வந்துருச்சு அவங்களுக்கு. ஓகே ரச்சிதானா இது அப்படின்னு அவர் அப்போவே புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போல இருந்து அவங்க என்ன ட்ரீட் பண்ண விதமே வேற, வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது வரைக்குமே டவுட்ஃபுல்லா தான் இருந்தது, பட் அதுக்கப்புறம் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் சொன்னது அசீமுக்கு ஆக்சுவலி அந்த தகுதி பாத்தீங்களா 55 நாளுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிருக்காங்க. அப்ப 55 நாள் வரைக்கும் அவங்களுக்கே அந்த டவுட் இருந்திருக்கு, உள்ள இருந்தவங்களுக்கே அந்த டவுட் இருக்கு. உள்ள இருந்தவங்களுக்கு இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு எல்லாருக்குமே தோணிருக்கு. உள்ள இருந்திருக்கிறவங்க இல்ல கரெக்டா இருக்கு ப்ராப்பரா இருக்குன்ட்டு சொல்ல வந்திருந்ததுன்னா கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே அது இதா இருக்கும். உள்ள இருக்கிறவங்களே அந்த வேவரிங்ல இருந்தாங்க. எனக்கு நல்லா தெரியும் இதுதான் நடக்கும்னு. ஏன்னா அங்க இருக்கிற எல்லாருமே அப்படிதான் அந்த கண்ணோட்டத்துல தான் பாத்துட்டு இருந்தாங்க. இல்லையே தப்பாச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல தான் பாத்துட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்கு எப்படி அது உடஞ்சிச்சுன்னு எனக்கும் தெரியல. நான் அப்படியே தான் வந்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு ஹோப் இருந்தது, எங்கேயாவது ஒரு நாள் கண்டிப்பா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா போதும். எனக்கு இருக்கிற 21 மெம்பர்ஸ் எனக்கு புரிஞ்சுக்கிட்ட தேவையில்லை, ஒருத்தர் எங்கேயாவது ஒரு இடத்துல புரிஞ்சுப்பாங்கல்ல அதுவே போதும் அப்படின்னு. அது அப்படியே கிராஜுவலா எல்லாருமே மாறினது எனக்கு அதை விட ஒரு வெற்றி என்ன. உள்ள போகும்போது சொல்லியிருந்தாங்க பிக் பாஸ் ரொம்ப நாளா உங்களுக்கு பிடிக்கும். இது மெயினா சார் உங்கள்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிறதுக்காக நான் போறேன் சார்னு சொல்லிட்டு போனேன் கமல் சார். என்னென்ன விஷயம் கத்துக்கிட்டீங்க சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் இருக்குன்னு. கமல் சார் மட்டும் கிடையாது, எனக்கு என்ன சொல்றதுன்னா அந்த வீட்லயுமே வீடே அந்த சைலன்ஸே நமக்கு ஒரு விஷயம் கத்து கொடுக்கும். அதுதான் உண்மை. அந்த வீட்டுக்குள்ள நீங்க போன உடனே ஒரு மாதிரியான ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதியே நமக்கு ஒண்ணு சொல்லி தரும். உங்க கையில எதுவுமே இல்லை, போன் இல்லை, ஒரு விஷயம் இல்லை, மத்த பேரண்ட்ஸ் இது சொன்னாங்க, ஃப்ரெண்ட் இது சொன்னா, ஃபேமிலியில ஒரு நடந்துச்சு, அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு எதுவுமே இருக்காது. நீ உன்னோட கேம் நீ இது மட்டுமே நீ கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு போவ. அதை தாண்டி இத்தனை பேரை நீ சமாளிப்ப, நீ சமைச்சு போடுவ, சமையல் நிறைய நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அதுல ஒரு கருத்து வரும், அதை நீ எப்படி ஹேண்டில் பண்ணுவ. இது எல்லாமே சின்ன சின்ன விஷயமா தான் தோணும் அங்க இருக்கும்போது. பட் அது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது பாக்குற ஆடியன்ஸா அது புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா சொல்ல போனா சின்ன விஷயம், என்னப்பா சமையல்ல உப்பு இல்லை அப்படின்னு சொன்னா
ஏத்துக்க முடியுமா? அத்தனை பேரும் ஒவ்வொருத்தர் பரவாயில்லன்னு சொல்றவங்களும் இருப்பாங்க, உப்பு இல்லை நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு வேற வேணும்னு கேட்கறவங்களும் இருப்பாங்க. அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றது? இதெல்லாம் தான் கேமே. நீ வெறும் டாஸ்க்ல மட்டுமே நீ வந்து பண்றது கேம் கிடையாது. ஹவ் யூ ஹேண்டில் யுவர் சிச்சுவேஷன்ஸ், தட்ஸ் ஹவ் ஐ saw this. ஸோ நான் எல்லாமே அது வந்து எனக்கு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்தோம், நான் எனக்கு சமைக்க அவ்வளோ தூரம் சமைக்க தெரியும், அது எல்லாமே ஓகே. பட் ஸ்டில் அந்த சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்றது வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்தது. ஏன்னா டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், நீ என்ன மாதிரி நீ யோசிக்க மாட்டேங்க, உங்களை மாதிரி நான் யோசிக்க மாட்டேன். அப்படிங்கும்போது அவங்களோட ஷூல நின்றுட்டு நான் யோசிக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அது செம்மையா போச்சு. அண்ட் வீக்கெண்ட்ஸ்ல வந்து ஒவ்வொரு வாட்டியும் கமல் சார் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து பாவ் ஏத்துக்கலாம், எஸ் இந்த பாயிண்ட் நம்ம இந்த சூப்பரா இருக்கு, இதை வந்து நம்ம லைஃப்ல எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய வாட்டி தோணுனது உண்டு. கிரேட். நீங்க சொன்ன பாயிண்ட்ல ரொம்ப இத்தனை எபிசோட்ஸ் நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன் பிக் பாஸ்ல, எவிக்ஷன்ல. ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் த பர்சன் டெல்லிங் தட் அங்க போன ஒரு சைலன்ஸ் என்ஜாய் பண்ணணும், அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. there was ஒரு மாதிரி இதுல ஒரு poetic line actually. ஐயோ எப்படின்னா உண்மையாவே ஒரு ஆள் மனசுக்குள்ள நமக்குள்ள ஒரு ஒரு சோகம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தூக்கி அவா இந்த வச்சுக்கங்கப்பா அப்படின்ற மாதிரியான விஷயம் கொடுத்துரும். கரெக்டா இல்லையா? அண்ட் கமிங் டு யூ, 50 நாள் கழிச்சு 51வது எபிசோட பத்தி பேசி ஆகணும். ஆல்ரெடி 65 கேமரா இருக்கு, அது போக ஒரு கேமரா மாதிரி ஒரு பர்சன் பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இங்க நான் ஜெண்டர் பயாஸ்டா இதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஒரு பர்சன் நம்மளை உற்று நோக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்போ அந்த டிஸ்ட்ராக்ஷன் நம்ம பாக்குற வேலையை டிஸ்டர்ப் பண்ணுச்சா? ஓகே, அப்புறம் ஏன் அந்த வார்த்தை? கண்டிப்பா இல்லையே. அந்த வார்த்தை என்னன்னா அப்படி ஒரு பர்சன் இல்லையே இன்னைக்கு அந்த மாதிரி. அது அந்த வார்த்தை சொன்னதுக்கான ரீசன் என்னன்னா, இத்தனை கேமராஸ் இருந்துமே இன்னொரு ஒரு கண்ணு வந்து நான் என்ன பண்ணாலும் இட் யூஸ் டு ஃபாலோ. கேமரா என்ன ஃபாலோ பண்ணுதோ இல்லையோ, தட்ஸ் வாட் ஐ மென்ட் ஆக்சுவலி, பிகாஸ் அது அப்படிதான் இருந்தது. ஸோ அந்த பர்சனே இப்போ இல்லங்கும் போது அது ஒரு மாதிரி இருக்கும்ல, அது மென்ஷன் பண்ணி அதை பேசிட்டு இருந்தேன் பாரு அப்படிங்கிற மாதிரி. அதுதான் எக்ஸாக்ட் ரீசன். டிஸ்ட்ராக்ஷன் அந்த மாதிரி எல்லாம் என்னைக்குமே நடந்தது கிடையாது. ஜெயில் டாக் பத்தி பேசலாம். ஜெயில் டாக் ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு, இங்க நீங்களும் ஒரு ஆர்டிஸ்ட், அவரும் ஒரு ஆர்டிஸ்ட். ஜென்ரலா சினிமால இருக்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க ரெண்டு பேருமே ஆர்டிஸ்ட், ரொம்ப மெச்சோர்ட் அப்படின்னு. சில பேர் வெளியே எப்படி வேணா, நான் தான் மெச்சோர்டுங்க, அவரெல்லாம் மெச்சோர்டே கிடையாது. குழந்தைத்தனமான ஒரு விஷயம் பண்றது எல்லாம் எங்க போன எங்க அவங்க பண்ற எல்லா விஷயத்துலயும் ஏதாவது ஒரு குழந்தைத்தனமான ஒரு விஷயம் இருக்கும். சோ மெச்சோர்ட் அப்படின்னா நான் தான் எல்லாமே எடுத்து சொல்லி பண்ணிட்டு இருந்தது நான் தான். மலையில நினைஞ்சது நீங்க, தலை பிடிச்சிரும் உள்ள போங்கன்னு சொன்னது அவரு. இதுல யாரு குழந்தை யார்? அந்த மலையில நினைஞ்சதுன்னு எல்லாரும் சொல்றீங்க, மேபி அதை மட்டும் தான் காட்டப்பட்டிருக்கு. நான் வந்து அன்னைக்கு ஆக்சுவலா எனக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சு. ஆப்வியஸ்லி அங்க இருக்கும்போது வரும், அதை காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக மலையில வந்து உட்கார்ந்தேன். That's what I did. மலையில அழுது மேட்ச் பண்ணுவாங்க அந்த. That's what I did. சரியா, நான் அதை வந்து ஜாலியா சரி அப்படின்ட்டு அந்த சேட்னஸ போக்குறதுக்காக தான் பிக்கியே ஒரு பாட்டு போட்டாரு அன்னைக்கு. ஆக்சுவலா அதுதான் நடந்துச்சு. சரி இது இப்படியே விட்டா வயலன் வாசிச்சிரும் அப்படின்னு சொல்லிதான் பிக்கி பாட்டு போட்டாரு. அப்படிதான் அது போச்சு. ஆனா எல்லாருமே வந்து கூப்பிட்டாங்க, அவர் மட்டும் வந்து கூப்பிடல. எல்லாருமே வந்து வா 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இருக்கேனே, எனக்கே ஒண்ணும் ஆகல, உங்களுக்கு என்ன நோக்குதுன்ட்டு தான் நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். பட் அது மேபி வெளியில எப்படி அது வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. எல்லாமே ரொம்ப சிரிச்சு எக்ஸெப்ட் பண்ணிக்கிறதுனால மேபி அதுதான் இருக்கும். பட் தட்ஸ் ஹவ் இட் இஸ். அவங்களுக்கும் அது நோக்க கூடாது. நான் ஒரு மூஞ்சியை காட்டிட்டு why should I hurt people? That's how. Why should I hurt people? இப்படி சொல்றீங்கல்ல, மன்ன டாஸ்க்ல தலைவனே ஹர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணாரு. ஒன்ஸ் அத்தனை வயசுல அழுதுட்டு இருக்காருன்னு ஒரு ஃபீல் வந்துச்சு இல்லையா? அந்த மொமெண்டம் எப்படி இருந்தது? ஏன்னா ஜென்ரலாவே ரச்சிதா யாரையும் புண்படுத்தக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கூர்நோக்கா தெளிவா ஒரு விஷயம் பண்றாங்க. ஆனா அந்த மொமெண்டம் நடந்தது அங்க வேற ஒண்ணு தோணுச்சு. ஏன்னா உங்களுக்கு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துட்டாங்க, அந்த சீக்ரெட் டாஸ்கையும் பேலன்ஸ் பண்ணணும், பை த சைடு இவங்களையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. பட் அந்த பேலன்சிங் ஆனா மிஸ் ஆயிடுச்சுலாங்க. மிஸ் ஆகல, அது அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, அதுதான் நடந்துச்சு. நான் எனக்கு என்ன தோணிடுச்சுன்னா, நான் ஐயோ மேபி நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்க அழுதுறாங்களோ அப்படின்ட்டு தான் நான் போய் பாக்குறேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுது இல்ல அவங்க தப்பா புரிஞ்சுக்கிருக்காங்க, இப்படியாவது அவங்களுக்கு சொல்லி புரிய
வச்சிடலாம் அப்படிங்கறது தான் என்னோட மைண்ட்ல இருந்தது. பட் அவங்க அழுத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்படி ஒரு மனுஷன் உடஞ்சு அழுறக்கான ஒரு ஸ்பேஸ் கிடையாது. அது இட்ஸ் அ கேம்ல இது நடந்திருக்கு. சரி இவர் எதுக்கு இவ்வளவு தூரம் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஜெயில தான் எனக்கு அதை பேசும்போது அவர் சொன்னது, இந்த மாதிரி நான் ரிலேட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போதுதான் சரி ஓகே நீங்க என்ன வேணாலும் ரிலேட் பண்ணிக்கோங்க, பட் இது கேமு, தயவு செஞ்சு இந்த கேமு வேற இது வேற, நீங்க உங்களோட இது விஷயத்த இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்போ உங்க கேம் கெடுத்துரும் பாத்துக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி புரிய வச்சது நான் தான். ரச்சிதா அவர்களை வந்து அவங்களோட பர்சனல் சைடை பார்க்குறப்போ ஒரு இமோஷனல் ரச்சிதாவை பார்க்க முடிஞ்சது. அதே எமோஷன்ஸ் இப்போ டியர்ஸாக நாங்கள் பார்த்தோம், பெயினை பார்த்தோம். ஒரு ஹாப்பியஸ்ட் இமோஷனாக இனிமேல் நடக்கணும்னு சொல்லி விகடன் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பியஸ்ட் எமோஷன் எஸ் அஃப்கோர்ஸ் எஸ் கண்டிப்பா. அது ஷவரிங் லவ்வா இருக்கட்டும் அண்ட் பர்சனல் லைஃபா இருக்கட்டும், எதுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்தே விகடன் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். nativespecial.com தைப்பொங்கல் ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் காம்போவை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க, 3 நாள்ல டெலிவரி வாங்கிக்கங்க. nativespecial.com